இங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 காம்பவுண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஒரு 5 காம்பவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த காம்பவுண்டுக்கான ஐயூபேக் நேம் தான் நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட்ஸ் வந்து நம்ம எடுத்துப்போம். அப்போ ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், மெயின் செயின் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். எது வந்து பேரண்ட் செயின், மெயின் செயின் வந்து நம்ம எதுன்னு சூஸ் பண்ணணும். அப்போ மெயின் செயின் நமக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆல்கஹால், அதாவது ஃபங்க்ஷனல் குரூப் வந்து இருக்கணும். இங்க நமக்கு இருக்கிற ஃபங்க்ஷனல் குரூப் வந்து பாத்தீங்கன்னா ஆல்கஹால் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணா, இதான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் கார்பனா இருக்கும். அதுல வந்து எந்த சேஞ்சஸுமே கிடையாது. இதான் நம்ம ஃபர்ஸ்ட் கார்பன். இதுல வந்து நமக்கு வந்து செகண்ட் கார்பன். அப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தீங்கன்னா ரைட் சைடு போகணுமா லெஃப்ட் சைடு போகணுமான்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு தான் மோர் நம்பர் ஆஃப் கார்பன் வந்து இருக்குது. அப்போ இது தேர்ட் கார்பன் எடுத்துக்கலாம், இது ஃபோர்த் கார்பன் எடுத்துக்கலாம், இது வந்து ஃபிஃப்த் கார்பன் எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்க ரைட் சைடு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 and 4 தான் நமக்கு வந்து கிடைக்கும். அப்போ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கார்பன் வந்து எங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் தான் இருக்குது. அப்போ 1 2 3 4 5 வந்து நம்ம வந்து போகலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்னன்னா பேரண்ட் செயின் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணா சப்ஸ்டியூண்ட் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணணும். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சப்ஸ்டியூண்ட் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு வந்து ஒரு சப்ஸ்டியூண்ட். இந்த சப்ஸ்டியூண்ட் பேர் நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா குளோரோமீத்தைல். இது பேர் வந்து குளோரோமீத்தைல். இது பேர் பார்த்தீங்கன்னா ஐசோப்ரோபைல். இந்த மாதிரி நமக்கு வந்து என்ன சொல்லணும்னா ஐசோ நம்ம வந்து பேர் சொல்லுவோம் இல்லையா? அப்போ ஐசோப்ரோபைல். அப்போ நமக்கு ரெண்டு சப்ஸ்டியூண்ட் வந்து இருக்குது. ஒன்று வந்து குளோரோமீத்தைல். அப்போ சி தான் முதல்ல வரும் இல்லையா? அப்போ முதல்ல வந்து குளோரோமீத்தைலோட நேம் எழுதணும். அப்போ ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் பொசிஷன்ல நமக்கு என்ன இருக்குது, குளோரோமீத்தைல் வந்து இருக்குது. தேர்ட் பொசிஷன்ல குளோரோமீத்தைல் வந்து இருக்குது. ஓகே, குளோரோமீத்தைல். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஐசோப்ரோபைல் வந்து இருக்குது. ஐசோப்ரோபைல் பென்டனால்னு கூட எழுதலாம். பென்டேன் 1 ஆல்னு கூட எழுதலாம், இல்லை பென்டனால் கூட எழுதலாம். எதுவுமே நமக்கு இது தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பொசிஷன் இருக்கும்போது நம்ம அதை வந்து மென்ஷன் பண்ண அவசியம் கிடையாது. அது மென்ஷன் பண்ணாலும் நமக்கு வந்து தப்பு கிடையாது. அங்கன்னா பென்டேன் 1 ஆல்னு வந்து எழுதலாம். ஸோ திஸ் த ஐயூபேக் நேம் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட். அப்போ வாட் இஸ் த ஐயூபேக் நேம் ஆஃப் தி செகண்ட் காம்பவுண்ட்? செகண்ட் காம்பவுண்ட் நமக்கு வந்து ஈஸி தான். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், பேரண்ட் செயின் வந்து சூஸ் பண்ணணும். அப்போ பேரண்ட் செயினை சூஸ் பண்ணும்போது இது நமக்கு ஃபர்ஸ்ட் கார்பனா இருக்கும், இது செகண்ட் கார்பனா இருக்கும், இது தேர்டு, இது ஃபோர்த்து, இது வந்து நமக்கு வந்து ஃபிஃப்த்து. அப்போ லாஸ்ட் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் மாதிரி இங்கே கன்ஃபியூஷன்லாம் கிடையாது. ரைட் சைடு போகணுமா லெஃப்ட் சைடு போகணுமான்னு சொல்லிட்டு இங்கே நமக்கு வந்து ஒரே ஆப்ஷன் மட்டும்தான். அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணால் சப்ஸ்டியூண்ட். என்னென்ன சப்ஸ்டியூண்ட்லாம் இருக்குது, இங்கே ஒரு மெத்தில் குரூப் வந்து இருக்குது, இங்கே ஒரு மெத்தில் குரூப் வந்து இருக்குது. அப்போ ஃபங்க்ஷனல் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 ஃபங்க்ஷனல் குரூப் வந்து இருக்குது, 2 OH வந்து இருக்குது. ஸோ இப்போ நம்ம எல்லாமே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணால் நம்ம வந்து ஐயூபேக் நேம் எழுத ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். முதல்ல நம்ம என்ன பண்ணணும், சப்ஸ்டியூண்டோட நேம் வந்து நம்ம வந்து எழுதணும். அப்போ சப்ஸ்டியூண்ட் நமக்கு எங்கெல்லாம் இருக்குது, செகண்ட் பொசிஷன் ஒன்று இருக்குது, ஃபிஃப்த் பொசிஷன் வந்து இருக்குது. அப்போ நமக்கு என்ன வரும், 2,5 டைமெத்தில், மீத்தைல் ஆர் மெத்தில் ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, டைமீத்தைல். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா பேரண்ட் செயின் எத்தனை கார்பன் வந்து இருக்குது, 6 வந்து இருக்கு இல்லையா? அப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா ஹெக்சேன். அப்போ ஹெக்சேன் ஆல்கால் நமக்கு எங்கெல்லாம் இருக்குது, ஃபர்ஸ்ட் பொசிஷன் தேர்ட் பொசிஷன் இருக்குது. அப்போ 1,3 டை ஆல் வந்து போடணும். ஓகேவா? ஆல்கால் குரூப் நமக்கு எத்தனை இருக்குது, 2 இருக்குது. அப்போ டை ஆல் அது எங்கெல்லாம் இருக்குது, ஃபர்ஸ்ட் பொசிஷன் தேர்ட் பொசிஷனுக்கு நம்ம வந்து கொடுக்கணும். ஓகேவா? இஸ் இட் கிளியர்? நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன தேர்ட் கார்பன் வந்து வருவோம். அப்போ தேர்ட் கார்பன் நமக்கு எப்படி ஐயூபேக் நேம் வந்து கொடுக்கலாம், இங்கே எது ஃபங்க்ஷனல் குரூப், OH தான் ஃபங்க்ஷனல் குரூப் இல்லையா? அப்போ OHக்கு நம்ம வந்து மினிமம் நம்பர் வந்து கொடுக்கணும். அப்போ இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது நமக்கு வந்து தேர்ட் கார்பன். அப்போ இது வந்து நமக்கு வந்து சப்ஸ்டியூண்ட். ஓகே, இது வந்து நமக்கு வந்து ஃபங்க்ஷனல் குரூப். ஓகே, அப்போ நம்ம வந்து தேர்டுக்கு நம்ம எப்படி ஐயூபேக் நேம் எழுதலாம், ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சப்ஸ்டியூண்டோட நேம் எழுதுவோம். தேர்ட் பொசிஷன் நமக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா ப்ரோமோ வந்து இருக்குது. அப்போ 3 ப்ரோமோ. ஓகேவா? அப்புறம் சைக்ளோ ஹெக்சனால் வந்து எழுதலாம். சைக்ளோ, இது மெயின் செயின் என்னது, சைக்ளோ ஹெக்சேன் இல்லையா? சைக்ளோ ஹெக்சனால் எழுதலாம், இல்லை சைக்ளோ ஹெக்சேன் 1 எழுதலாம். போத் ரெண்டுமே நமக்கு வந்து கரெக்ட் தான். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணா ஃபோர்த். அப்போ ஃபோர்த் வந்து நமக்கு வந்து டவுட்டே கிடையாது, இதான் நமக்கு வந்து மெயின் செயின்ல நமக்கு வந்து எந்த டவுட்டுமே கிடையாது. கரெக்டாக வந்து என்னன்னா லீனியராக வந்து இருக்குது, எந்த ஒரு கன்ஃபியூஷனும் கிடையாது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்பரிங் வந்து கொடுக்கணும். நம்பரிங் கொடுக்கும்போது OHக்கு வந்து எப்படி இருக்கணும், மினிமம் நம்பர், லோயஸ்ட் நம்பர் வந்து வரணும். அப்போ நம்ம நம்பரிங் இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன், இது ஃபோர்த்து, இது ஃபிஃப்த்து, நமக்கு வந்து சிக்ஸ்த். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், நேம் எழுத ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே தெர் இஸ் நோ சப்ஸ்டியூண்ட், இங்கே சப்ஸ்டியூண்டே நமக்கு வந்து கிடையாது. அதனால டேரக்டா நம்ம என்ன பண்ணலாம், பேரண்ட் செயினுக்கு வந்து போயிடலாம். பேரண்ட் செயின் நமக்கு வந்து மொத்தம் எத்தனை கார்பன் வந்து இருக்குது, 6 வந்து இருக்குது இல்லையா? அப்போ 6 தான் நம்ம என்ன பண்ணலாம், ஹெக்ஸ் நம்ம வந்து எழுதிக்கலாம். அப்போ இது பார்த்தீங்கன்னா டபுள் பாண்ட் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து நமக்கு டபுள் பாண்ட் வந்து இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் 1 ஈன், அப்புறம் வேணா தேர்ட் பொசிஷன் வந்து ஆல்கால் வந்து இருக்குது, 3 ஆல் வந்து நம்ம வந்து எழுதணும். ஓகே, ஸோ இது வந்து ஆல்கால் ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு 3 ஆல் வந்து நம்ம எழுதணும். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணா ஃபிஃப்த் ஒன்.
ஃபிஃப்த் ஒனுக்கு நம்ம எப்படி எழுதலாம், எது நமக்கு வந்து பேரண்ட் செயின், இங்கே நமக்கு வந்து எந்த கன்ஃபியூஷனுமே கிடையாது. இதான் நமக்கு வந்து பேரண்ட் செயின். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணா நம்பரிங் வந்து கொடுக்கணும். நம்பரிங் கொடுக்கும்போது ஆல்கஹால் இருக்கிற கார்பனுக்கு லோயஸ்ட் நம்பர் வந்து கொடுக்கணும். அப்போ இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன், இது நமக்கு வந்து ஃபோர்த் கார்பன். இங்க என்னெல்லாம் சப்ஸ்டியூவன்ட், மெத்தில் வந்து ஒரு சப்ஸ்டியூவன்ட், புரோமின் வந்து ஒரு சப்ஸ்டியூவன்ட். அப்போ நம்ம அல்பபெட்டிக் ஆர்டர்ல முதல்ல புரோமினை தான் எழுதணும். அப்போ நமக்கு என்ன 2 புரோமோ. ஓகே, ஸோ 2 புரோமோ 3 மெத்தில் 3 மெத்தில், அப்புறம் என்ன பியூட் இருக்குது. ஓகே, பியூட் 2 ஈன். ஓகே, 2 பியூட் 2 ஈன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஆல்கா இருக்குது, 1 ஆல் வந்து நம்ம எழுதணும். ஸோ திஸ் ஐயூபேக் நேம் ஆஃப் திஸ் காம்பவுண்ட். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐயூபேக் நேம் வந்து உங்களுக்கு பார்க்கறது வந்து ஈஸியாக அந்த மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அகைன் நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு அகைன் நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்பீட் வந்து நீங்கள் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸாம் ஹாலில் போயிட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டவுட்டுமே வராது. அப்படி மாலிகுலர் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து பிக் பண்ண முடியும். ஸோ வந்து ப்ராக்டிஸ் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எனக்கு இது தெரியும் அது தெரியும்னு சொல்லிட்டு நீங்கள் எப்போவுமே நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த சாப்டருக்குன்னு ஒரு டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க. அந்த டைம்ல அழகா எல்லா கொஸ்டின் நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். எதுவுமே எனக்கு வந்து இது ஈஸி, இது எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு எதுவுமே நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க.